ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? போன வீடியோவில் வந்து கெயின் ஸ்டேஜிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கேட் மீன்ஸ் வந்து நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ். நம்ம பாடும்போது இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு தான் கேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேட் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ நார்மலாக அந்த வோக்கல்ஸ் அதே வோக்கல்ஸ் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். எந்த எஃபெக்ட்ஸும் இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். सफर मेरा है तू ही मेरे मंजिल. மியூசிக்கோட ப்ளே பண்ணுற பாருங்க. ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மிக்சரில் போயிட்டு மிக்ஸ் டூல் மட்டும் ஆன் பண்ணுறோம். மிக்ஸ் டூல் மட்டும் ஆன் பண்ணி ப்ளே பண்ணுறோம். சஃபர் மேரா இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் வால்யூம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அடுத்து EQ போடுறதுக்கு முன்னாடி கேட், அதாவது இப்போ நான் வோக்கல்ஸ் மட்டும் சோலோவாக ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. तू सफर मेरा है तू ही मेरे मंजिल तेरे बिना गुजर. உங்களுக்கு கேட்குதா? சின்ன ஒரு ஃபேன் நாய்ஸ் மாதிரி கேட்குது பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் வைக்க பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கேளுங்க. கேட்குது அந்த ஃபேன் நாய்ஸ். இதெல்லாம் கட் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேஸ் இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த வேவ்ஸ் இருக்கிற எல்லாமே பாடினது. இந்த சின்னதாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இந்த லைன்ஸ் எல்லாமே சைலண்ட் லைன்ஸ். அதாவது அந்த லைன்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த ஒவ்வொன்று லைன்ஸையும் நம்ம கட் பண்ணணுன்னா ஒவ்வொன்றையும் இந்தமாரி ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அது லேட் ஆகும். ஸோ அதுக்கான ப்ளகின்ஸ் தான் கேட். இப்போது கேட் ப்ளகின்ஸ் ஆட் பண்ணுறோம். இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த கேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபேப் கேட் யூஸ் பண்ணுறேன். ஃபேப் ஜி வேர் ஆர் யூ இந்த ஒர்க்கார். ஓகே, இது ஃபேப் ஃபில்டரோட கேட்டு. எல்லா கேட்டும் ஒரே வேலை தான் பார்க்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டுடியோ ஒன் கூட ஒரு கேட் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாம் சேம் மெத்தட் தான். என்னென்ன கம்மி பண்ணுறோம், எதுக்கு என்ன அர்த்தம், அதை மட்டும் புரிஞ்சுக்கினா எல்லா கேட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கேட் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறேன். ஃபோக்கஸ் மட்டும் தெரியுதுங்க உங்களுக்கு? இருங்க, ஃபஸ்ட் இந்த போடுறேன் பாருங்கள். தெரியுதுங்க உங்களுக்கு? அந்த சைலண்ட் நாய்ஸ் அதை கேட் கட் பண்ணிது. தெரியுது உங்களுக்கு? இது வெறும் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். டிஃபால்ட் செட்டிங்ஸில் எல்லாம் கட் பண்ணி பாருங்கள். எனக்கு வோக்கல்ஸ் லைட்டாக கட் பண்ணுது. ஸோ நான் பண்ணுறேன், லைட்டாக அந்த த்ரெஷ்ஹோல்டு மட்டும் லைட்டாக -18 dB இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வால்யூம் லாப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதில் போடுவோம், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 18, 20. ஓகே. तू सफर मेरा है तू ही मेरे मंजिल. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். तू सफर मेरा है तू ही मेरे मंजिल. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுற பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுற பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இது நாய்ஸ். ஸோ நாய்ஸ் இங்கே இருக்கு, நல்லா பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த லெவல் தான் நாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை.
இந்த நாய்ஸ், அதாவது இந்த வரைக்கும் நாய்ஸ் கேட்குது, இந்த நாய்ஸ் கட்டு தான் நம்ம வோகல்ஸ் கேட்கும். ஸோ த்ரெஷ்ஹோல்டுங்கிறது எனக்கு, அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்கிறோன்னா, எனக்கு இதுலேருந்து வர நாய்ஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதுக்கு மேலே லெவல் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் டேர்ன் ஆன் பண்ணோம். அதாவது டேர்ன் ஆன், அதாவது இந்த வெஹிக்கிள்ஸை ஆன் பண்ணோம். அதாவது இப்போதைக்கு இது ஆஃப் பண்ணிவிடும், அதை ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணிச்சுன்னா இதுலேருந்து எதுவுமே கேட்காது. இந்த லெவல், அதாவது இந்த லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவலை க்ராஸ் பண்ணி அந்த ட்ராக் போச்சுன்னா அப்போ தான் ட்ராக் ஆன் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? அந்த லெவலுக்கு க்ராஸ் இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெவலுக்கு நாய்ஸ் தெரியும் உங்களுக்கு பாருங்கள். तू सफर मेरा है, तू ही मेरे मंजिल, तेरे बिना गुजारा है दिल है मुश्किल. இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதாவது கான்செப்ட் என்னென்னா இதில் பார்த்து புரியும். இங்கே பாருங்கள், இது பர்டிகுலர் டிபியில் இருக்குது, இது பர்டிகுலர் டிபியில் இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது லோவாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ளே ஆகிட்டு வரும்போது இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் ஆகி டிபி போனால் மட்டும்தான் இந்த ட்ராக்கை அது ப்ளே பண்ணும். ஸோ இந்த லெவலை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் இந்த ப்ளகின் அந்த ப்ளகின் ஓப்பன் பண்ணும். அதான் இந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணும், அப்போ தான் நமக்கு கேட்கும். இந்த லெவலில் கம்மியாச்சுன்னா அதோட அந்த ட்ராக் ஆஃப் பண்ணிவிடும். அந்த ட்ராக் நமக்கு கேட்க சுத்தமாக கேட்காது, சொட்டெலாம் மியூட் பண்ணிவிடும். அதுதான் கேட்டோட வேலை. இது த்ரெஷ்ஹோல்டு, அந்த லெவலை செட் பண்ணுறது இது த்ரெஷ்ஹோல்டு. எல்லா ப்ளகின்ஸ்லையுமே த்ரெஷ்ஹோல்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது இந்த இடத்த பாருங்கள், இது வரைக்கும் லெவல் வரைக்கும் ப்ளே ஆகும்போது நமக்கு சவுண்டு கேட்காது. இந்த லெவலை இந்த லெவலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சவுண்டே, இந்த ட்ராக்கோட சவுண்டு கேட்க பாருங்களேன். இப்போ இங்கேருந்து ட்ராக் ப்ளே ஆகுது, சவுண்டு கேட்கல. இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ராக்கை நமக்கு கேட்குது. தட் இஸ் கேட், தட் இஸ் த்ரெஷ்ஹோல்டு. அந்த லெவலை செட் பண்ணுறது த்ரெஷ்ஹோல்டு. ரேஷியோங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணணும், சுத்தமாக எனக்கு கட் பண்ணணும் இல்லை கொஞ்சமாக எனக்கு கட் பண்ணணும், இந்த அளவுக்கு கட் பண்ணணும். அதாவது இவ்வளோ அளவுக்கு கம்மியாக போச்சுன்னா இவ்வளோ அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டு ரேஷியோ. எனக்கு சுத்தமாக கட் பண்ணணும்னா ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிடும். இது ரேஞ்சை கம்மி பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்களா கொஞ்சம் நாய்ஸ் கேட்குறோம். ரேஞ்சை ஃபுல்லாக வைக்கிறேன், சுத்தமாக கேட்க பார்த்தீங்களா? எவ்வளோ அளவுக்கு கீழே இறக்கணும் அப்படிங்கிறது தான் இது. டோட்டலாக எவ்வளோ அளவுக்கு அதை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ அட்டாக் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, அட்டாக் அண்டு ரிலீஸ்னால் இப்போ இது வேணால் வேலை பார்க்குது. என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இது விடாது. குறிப்பிட்ட லெவல் கீழே வந்தோம்னா அது ஆஃப் பண்ணிவிடும். குறிப்பிட்ட லெவலுக்கு போனோம்னா ட்ராக் ஆன் பண்ணலாம். குறிப்பிட்ட லெவல் கீழே போனது அந்த ட்ராக்கை ஆஃப் பண்ணிவிடும். அதுதான் கேட்டோட வேலை. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் ஆன் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் ஆன் பண்ணணும். இப்போது இந்த லெவலை கிராஸ் பண்ண உடனே டக்குன்னு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் டப்புன்னு நமக்கு ஒரு சடான ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும், லைட்டாக ஒரு கிளிப்பாக வர சவுண்டு மாதிரி கேட்கும். ஸோ அதேமாரி டக்குன்னு இந்த லெவல் கிராஸ் டக்குன்னு ஆஃப் பண்ணணும். டக்குன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், லாஸ்ட் ஒரு 2 வார்த்தை முடியும் போது லாஸ்ட்டாக டக்குன்னு கட் பண்ணிட்டா லாஸ்ட் கொஞ்சம் பிட்டு மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த அட்டாக் அண்ட் ரிலீஸ். அட்டாக் அப்படிங்கிறது இந்த அட்டாக் அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும், அதாவது எவ்வளோ நேரத்தில் ஆடியோவை ஆன் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக இது வச்சுருக்கேன் பாருங்கள். இது நான் 0ல் வச்சுன்னு வச்சுங்களேன், இந்த லெவலை கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு ஃபுல்லாக வால்யூம் ஆன் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் இதை ஃபுல்லாக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த லெவலில் கிராஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஆன் ஆகல ட்ராக், கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆக பாருங்கள். இது கிராஸ் ஆனதுக்கும் சவுண்டு கேட்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஸோ இது கிராஸ் ஆகி எத்தனை ஒரு செகண்ட், அதாவது இங்கே இப்போ 168 மில்லி செகண்ட், 60 மில்லி செகண்டுங்கிறது 168 மில்லி செகண்ட்.
168 மில்லி செகண்ட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இது கொஞ்சமாக ஆன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் அட்டாக் வச்சுட்டு கொஞ்சம் ரிலீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரம் இப்போ ரிலீஸ் ஃபுல்லாக கட் பண்ணுறோம் என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். ரிலீஸ் ஃபுல்லாக வச்சிட்டோம்னா இந்த லெவலில் கிராஸ் ஆன அடுத்த நிமிஷம் இந்த லெவலில் கிராஸ் ஆன அடுத்த மில்லி செகண்ட்லேயே டக்குன்னு கட் பண்ணுறோம் அந்த ட்ராக்கை. ஸோ ஒரு மாதிரியான நமக்கு ஒரு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால தான் இது நம்ம ஃபுல்லாக வைக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? இது கிராஸ் பண்ணது அப்புறமும் கூட கட் ஆகலை. தெரியுதா உங்களுக்கு? இது கிராஸ் ஆகி இங்கே வந்துருச்சு, திரும்ப இங்கே போகுது, அப்போ கூட கட் ஆகலை. ஸோ அதுதான் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் இதையும் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது அன்நேச்சுரலாக சவுண்டு கேட்கக்கூடாது. இந்த சாங் வந்து அன்நேச்சுரலாக கேட்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சம் வச்சு இது கொஞ்சமாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அன்நேச்சுரலாக கேட்கல, ஏதோ டப்புன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கேட்குற மாதிரி கேட்கல. ஸோ அந்தமாரி வச்சுட்டணும். இதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இது தேவையில்லை. இன்னைக்கு போக உங்களுக்கு அது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் போக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.